வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்க்க போகிற வீடியோவில் ஃபேன் காயில் யூனிட் பற்றி பார்க்க, அதாவது எஃப்சியூ அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக சொல்லுவாங்க. ஸோ இந்த எஃப்சியூ அப்படின்றது என்னென்னா, இது வந்து ஸ்ப்ளிட் விண்டோ ஏசி அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட் தான். ஸோ இந்த சிம்பிளான மெத்தடில் என்னென்னா, இப்போ அந்த நேம்லேயே இருக்குது பார்த்தீங்களா, ஃபேன் காயில் யூனிட். அதாவது இதில் வந்து ஒரு ஃபேன் இருக்கும், ஒரு ஏரை வந்து நம்மளுக்கு சர்க்குலேட் பண்ணி கொடுக்குற அளவுக்கு ஒரு ஏர் ப்ளோயர், ஒரு ஃபேன் செட்டப் ஒன்று இருக்கும். அது கூடவே வந்து காயில்ஸ் இருக்கும். இந்த இடத்துல காயில் அப்படின்றது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, வைண்டிங் பண்ணியிருக்க காயில்ஸை மீன் பண்ணாது. இங்கே காயில்ஸ் அப்படின்றது சில்டு வாட்டர் சர்க்குலேட் ஆகிற அந்த ஒரு செட்டப்பை தான் இங்கே காயில் அப்படின்னு மீன் பண்ணுவாங்க. ஸோ இந்த காயில்ன்ற செட்டப் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த வெஹிக்கிள்ஸ்லாம் இருக்க ரேடியேட்டர் அந்த மாதிரி வந்து வாட்டர் உள்ளே ஃப்ளோ ஆகிட்டு வர அளவுக்கு ஒரு காப்பர் டியூப்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் வந்து இங்கே காயில் அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபேனும் இந்த சில்டு வாட்டர் சர்க்குலேட் ஆகிற இந்த காயில், இது ரெண்டும் செட்டப் சேர்ந்த ஒரு செட்டப் தான் வந்து எஃப்சியூ யூனிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எஃப்சியூ யூனிட்லேருந்து நமக்கு கோல்டு வாட்டரும் எடுக்கலாம், கோல்டு ஏரும் எடுக்கலாம், ஹாட் ஏரும் எடுக்கலாம். இப்போ நம்ம என்ன வாட்டர் சர்க்குலேட் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி நமக்கு இந்த யூனிட்லேருந்து வர ஏரோட அவுட்புட் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஹாட் வாட்டரை சர்க்குலேட் பண்ணோம் அப்படின்னா இந்த எஃப்சியூலேருந்து வர்றது ஹாட் வாட்டராக இருக்கும். நம்ம சில்டு வாட்டர் சப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த எஃப்சியூ யூனிட்லேருந்து வர அவுட்புட் வந்து நமக்கு சில்டு ஏராக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நிறைய எலக்ட்ரிக்கல்ஸ் ரூமில் இல்லைன்னா ஒரு ஆஃபீஸ் செட்டப்பில் இதே கேசட் யூனிட்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இதே சேம் கான்செப்ட் தான். இந்த இடத்துல கேஸுக்கு பதிலாக சில்டு வாட்டரை இந்த காயிலுக்கு கொடுத்து அந்த காயிலுக்கு முன்னாடியோ இல்லை பின்னாடியோ அந்த ஃபேனை சர்க்குலேட் பண்ணும்போது அந்த ஏர் வந்து இந்த காயில் வழியாக கிராஸ் ஆகி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த காயில் இருக்க சில்னஸ் வந்து இந்த ஏருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த சில்னஸ் ஏர் வந்து கிடைக்கும். இந்த ஏர் வந்து டக்ட் மூலயமா அதே சேம் ஆஃபீஸ் லொக்கேஷன்லேயோ இல்லை நியர்பை லொக்கேஷனுக்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நமக்கு கூலிங் கொடுக்குறாங்க. இதுதான் வந்து ஃபேன் காயில் யூனிட். ஸோ இதில் அனிமேஷன் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த எஃப்சியூனா என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.